கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு ஜோதிடர் ரவிரங்கசாமியின் அன்பு வணக்கம். 2019 வருடம் ஏப்ரல் மாதத்தின் ராசி பலன்களை கடக ராசியினருக்கு தற்போது பார்ப்போம். கடகராசியின் அதிபதியான சந்திர பகவான் இந்த மாதத்தின் முதல் நாள் ஏப்ரல் முதல் நாள் தன்னுடைய கோச்சாரத்தை மகர வீட்டில் ஆரம்பித்து 30 நாட்களும் இந்த 12 ராசி வீடுகளை ஒரு முழு சுற்றி கும்ப வீட்டில் தன்னுடைய கோச்சாரத்தை ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி முடிக்கிறார். அந்த வகையில் இந்த சந்திர பகவானுக்கு இந்த கடகராசியினருக்கு சந்திர பகவான் மூலம் அவ்வப்போது சந்திரமங்கல யோகம் குருமங்கல யோகம் எல்லாம் இந்த கடகராசியினருக்கு அமைகிறது. அந்த வகையில் தகுதி உயர்வு முன்னேற்றங்களெல்லாம் இந்த கடகராசியினருக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் அமையும். கடகராசியில் பிறந்த குழந்தைகளுக்கு கூடுதல் நன்மைகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. கடகராசியில் பிறந்த மாணாக்கர்களுக்கும் முதியோர்களுக்கும் கூடுதல் நன்மைகள் உண்டாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இந்த கடக வீட்டை ஏப்ரல் 23ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவான் தன்னுடைய வக்ரகதி மூலம் பார்வை செய்கிறார். அந்த காலகட்டம் மட்டும் குழந்தைகள் மாணவர்கள் முதியோர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். ஏப்ரல் 23க்கு பிறகு ஏப்ரல் 23க்கு முன்பு எதிர்பாராத அதிக நன்மைகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. கடக வீட்டிற்கு 2ஆம் இடமான தனம் குடும்ப வாக்குஸ்தானத்தில் கிரகம் உலவவில்லை. அந்த 2ஆம் வீட்டை செவ்வாய் பகவான் தன்னுடைய 4ஆம் பார்வை மூலம் விசேஷமான ஒரு பார்வை மூலம் பார்வை செய்கிறார். மிகவும் விசேஷமான ஒரு கோச்சாரமாகும். கடகராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தன்னுடைய 4ஆம் பார்வையில் குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்ப உறுப்பினர்களால் சொந்த பந்தங்களால் உறவினர்களால் இந்த கடகராசினருக்கு நன்மைகள் பொருளாதார ஆதரவு ஆள் பலம் பணபலம் படைபலம் என்று சொல்வோம் அல்லவா, அத்தனை வகையிலும் நன்மைகள் உண்டாவதற்கான ஆதரவுகள் உண்டாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. தன்னுடைய சொல்வாக்கு செல்வாக்கு உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. கடகராசி அரசியல் சார்ந்த ஒரு ஸ்தானம் என்று சொல்வார்கள். அந்த வகையில் அரசியல் சார்ந்த பயணங்களும் எதிர்பாராத முன்னேற்றங்களும் அடைவதற்கான வாய்ப்புகள் இந்த கடகராசினருக்கு இருக்கிறது. அடுத்து கடகராசினருக்கு 3ஆம் இடத்தின் அதிபதியான புத பகவான் மாத ஆரம்பத்தில் 8ஆம் இடத்திலும் பிறகு 9ஆம் இடத்திலும் நீச்சத்திலும் உலவுகிறார். அந்த வகையில் இந்த புதனுடைய கோச்சாரம் விசேஷமாக இருக்கிறது. இந்த கடகராசினருக்கு புத பகவானை பொறுத்தவரை 3ஆம் இடம் 12ஆம் இடத்திற்கு அதிபதி. அவர் 8ஆம் இடத்தில் உலவும் போது, அதாவது ஏப்ரல் 11ஆம் தேதி வரை 8ஆம் இடத்தில் கும்ப வீட்டில் உலவுவது விபரீத ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு யோகம். இந்த விபரீத ராஜயோகம் என்பது இந்த யோகம் தங்களுக்கு இருக்கிறது என்று உங்களுக்கு தெரிந்த பிறகு அது சார்ந்த முயற்சிகள் எதிர்பாராத சில திடீர் முயற்சிகள் உங்களுடைய வாழ்நாள் காலகட்டத்தில் இதுவரை எத்தனை வயதோ உங்கள் கடகராசினருக்கு 10 வயது இருந்தால் அதற்கு முன் காலகட்டம், 20 வயதாக இருந்தால் அதற்கு முன் காலகட்டம், இப்படி தற்போது உங்களுக்கு எத்தனை வயது நடந்து கொண்டிருக்கிறதோ இதற்கு முன் நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீர்கள் இந்த விஷயம் நம் வாழ்நாளில் நடக்கும் என்று. அத்தகைய ஒரு விஷயம் இந்த ஏப்ரல் 11ஆம் தேதி வரை இந்த கடகராசினருக்கு புத பகவான் மூலம் விபரீத ராஜயோகம் உண்டாவதற்கான வாய்ப்பு அது சார்ந்த பலன்கள் நடைமுறைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அந்த விபரீத ராஜயோகம் என்பது நீங்கள் இதுவரையில் எதிர்காலத்தில் இப்படி ஒரு விஷயம் நடக்கும், இப்படி நாம் நடைமுறைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைத்திருக்க மாட்டீர்கள். அந்த எதிர்பாராத ஒரு முன்னேற்றம் சார்ந்த ஒரு மாற்றத்தை திடீர் அதிர்ஷ்ட யோகத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஏப்ரல் 11ஆம் தேதி வரை இந்த புத பகவான் விபரீத ராஜயோகத்தில் உலவுவதால் எதிர்பாராத முன்னேற்றங்கள் தைரியம் தன்னம்பிக்கை சகோதரத்துவம் மூலம் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. வம்பு வழக்குகளெல்லாம் இதற்கு முன் காலகாலமாக ஆண்டாண்டாக இழுத்தடித்த வம்பு வழக்குகளெல்லாம் தீர்வுக்கு வந்து உங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளெல்லாம் அதிகமாக இருக்கிறது. ஏப்ரல் 11ஆம் தேதிக்கு பிறகு புத பகவான் 9ஆம் இடத்திற்கு நீச்ச வீட்டிற்கு செல்கிறார். அந்த நீச்ச வீட்டில் அவர் பலமிழந்து இருப்பதால் வழக்குகள் சார்ந்த வகையில் பாதிப்புகள் எதுவும் ஏற்படாமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. வழக்குகளை தள்ளி வைத்தால் தற்போது அந்த தீர்வுகள் கிடைக்காமல் தள்ளி வைத்தால் அதன் மூலமும் எதிர்காலத்தில் உங்களுக்கு நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த கடகராசினருக்கு அனுகூலமாக இருக்கிறது. அடுத்து 4ஆம் இடம் 4ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் கும்ப வீட்டிலும் அடுத்து 9ஆம் இடத்திலும் உலவுவது மிகவும் விசேஷமான ஒரு கோச்சாரம். இந்த கடக வீட்டிற்கு யோகாதிபதி 4ஆம் அதிபதி 11ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் 8ஆம் இடத்தில் 16ஆம் தேதி வரை உலவுகிறார். 16ஆம் தேதி வரை 8ஆம் இடத்தில் உலவுவதால் பெண்கள் சார்ந்த வகையில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். சிறப்பான கோச்சாரத்தோட நேர்கதியில் தான் சுக்கிர பகவான் உலவுகிறார். அதனால் ரொம்ப எச்சரிக்கை தேவையில்லை. சற்று ஒரு கவனம் என்று சொல்வோம் அல்லவா, அந்த கவனத்துடன் இருந்து கொள்ள வேண்டும். பெண்கள் சார்ந்தவர்கள் பெண்களிடம் நீங்கள் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி சக பெண்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அந்த ஒழுக்கம் சார்ந்த வகையில் நடைமுறைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்த பெண்கள் உங்களை தவறாக நினைக்காத அளவிற்கு உங்களுடைய பழக்க வழக்கங்கள் இருக்க வேண்டும். அவர்கள் செயல்பாட்டை பொறுத்தவரை அவர்கள்
தங்களை தவறாக அணுகுகிறார்கள் என்றும் தாங்கள் தவறாக நினைத்து அவர்களை அணுகக்கூடாது. அந்த வகையில் சுக்கிர பகவான் ஏப்ரல் 16 வரை மறைவு ஸ்தானத்தில் இருப்பதால் எதிரி அந்த பெண்கள் எந்த மனநிலையில் இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது. அதனால் 1க்கு 2 முறை யோசித்து விட்டுத்தான் சில விஷயங்களில் நீங்கள் பழக்கத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். பழக்கத்தை சுத்தமாக ஒழுக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும். பெண்கள் சார்ந்த தொடர்புடைய பெண்கள் மூலம் பெண்களுக்கும் சரி, ஆண்கள் மூலம் பெண்களுக்கும் சரி கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அந்த அடுத்து 9ஆம் இடத்துக்கு மிகவும் விசேஷமான கோச்சாரமாக உச்ச கோச்சாரமாக செல்கிற ஏப்ரல் 16ஆம் தேதி சொல்லி மாளாத அளவிற்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய மாளவயோகம் தரக்கூடிய ஒரு அமைப்பில் அந்த சுக்கிர பகவான் ஏப்ரல் 16ஆம் தேதி முதல் உலவ ஆரம்பிக்கிறார். மிக விசேஷமான வீடு மனை சம்பந்தப்பட்ட சிறச்சொத்து சேர்க்கைகள், நவீன வசதி வாய்ப்புகள், உங்களுடைய சுய சம்பாத்தியத்திலிருந்து வீட்டிற்கு உங்களுடைய குடும்பத்திற்கு நவீன வசதி வாய்ப்புகள் கூட இருக்கக்கூடிய வீட்டு உபயோகப் பொருட்கள்லாம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. வீடுமனை சம்பந்தப்பட்ட சிறச்சொத்து சேர்க்கைகளும் வந்து சேருவதற்கான வாய்ப்பும், அது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதற்கான வாய்ப்பும், பத்திரங்கள் கையெழுத்தாவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. எதிர்பாராத பாக்கிய சேர்க்கைகள் உண்டு பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அடுத்து 4ஆம் இடத்தை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா வாகனஸ்தானம், வாகனக்காரகனான சுக்கிரன் 8ஆம் இடத்தில் மறைந்திருப்பதும் ஏப்ரல் 16ஆம் தேதி வரை வாகனம் சார்ந்த வகையில் பயணம் செல்வது கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். வளைவுகளில் பயணம் செய்யும்போது வளைவுகளில் பார்த்து தான் ஊசி முனை வளைவுகள் என்றெல்லாம் சொல்வோம் அல்லவா, அந்த வளைவுகளில் கவனத்துடன் பயணம் செய்ய வேண்டும். ஏனெனில் கடகராசிக்கு 8ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம், போக்குவரத்தை பொறுத்தவரை வளைவு சார்ந்த இடம். அதனால் சுக்கிரன் அங்கு உலவுவதால் வாகன பயணங்களில் கவனமாக பயணம் செய்ய வேண்டும். கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும், அவ்வளவுதான். ஏப்ரல் 16ஆம் தேதிக்கு பிறகு வாகன யோகங்கள் அதிகமாக இருக்கிறது. இதுவரையில் ஓசி வாகனங்கள் பயன்படுத்தி கொண்டிருந்தவர்கள் தற்போது சொந்த வாகனங்கள் உபயோகத்திற்கும், சொந்த வாகனங்கள் பயன்படுத்தி கொண்டிருந்தவர்கள் வசதி வாய்ப்புள்ள இன்னும் கூடுதலான வசதி வாய்ப்புகள் உள்ள வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. யோகத்துக்கு உட்பட்டு தான் இருக்கிறது. அடுத்து 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம். கடக வீட்டிற்கு 5ஆம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் உலவுவதால் கூடுதல் வருமானம், லாபம், செழிப்பெல்லாம் உண்டாகுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய உறவு முறைகள் மூலம், சொந்த பந்தங்கள் மூலம் வருமானம் வந்து செய்வதற்கு நீங்கள் கேட்ட இடத்தில் உங்களுக்கு பணம் கிடைக்கும். அந்த அளவிற்கு கூடுதல் வருமானத்தையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் இந்த 5ஆம் அதிபதியான செவ்வாய் பகவான் விசேஷத்துக்கு உட்பட்டு உலவி 5ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். அதனால் உறவினர்களால் ஆள்பலம், பணபலம், படைபலம் என்று சொல்கிற அளவில் 3 வகையிலும் கூடுதல் நன்மைகள் உண்டாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அடுத்து 6ஆம் இடம் ருணரோக சத்துருஸ்தானம். அந்த இடத்தில் சனி பகவானும் கேது பகவான் உலவி கொண்டிருப்பது மிக விசேஷமான கோச்சாரம். ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி வரை குரு பகவான் அந்த இடத்தில் 6ஆம் இடத்தில் ஆட்சி யோகத்திலும் ஹம்ச யோகத்திலும், 10ஆம் தேதிக்கு பிறகு 23ஆம் தேதி வரை வக்ரகதியிலும் உழவுவது கொஞ்சம் பலவீன அமைப்பு. நேர்கதியில் உழவும் போது ஏப்ரல் 1 தேதி முதல் ஏப்ரல் 10ஆம் தேதி வரை ஹம்ச யோகத்துடன் உழவுகிறார். அதனால் கொடுக்கல் வாங்கல் மிகவும் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாக இருக்கும். எந்த கவலையும் கிடையாது. எதிரிகள் தொல்லைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகளும், எதிரிகளை நண்பர்களாக்கி கொள்வதற்கான வாய்ப்புகளும், எதிரிகளை உங்களை தேடி வந்து உங்களை தலைவராக ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. ஏப்ரல் 10ஆம் தேதி வரை. ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு பிறகு 10ஆம் தேதி அன்று அந்த குரு பகவான் வக்ரகதி அடைகிறார் ஆட்சி வீட்டிலே. ஆட்சி வீட்டில் வக்ரகதி என்பது தோஷத்துக்கு உட்பட்ட ஒரு கோச்சாரமாகும். அந்த வகையில் கடன், நோய், எதிரி சம்பந்தப்பட்ட வகையில் பலவீனங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வுடன் இருந்து நன்மைகளை அனுபவித்துக் கொள்வது கடகராசினியின் பொறுப்பாகும். அடுத்து 7ஆம் இடத்தை பொறுத்தவரையும் திருமணஸ்தானம். அந்த 7ஆம் இடத்தின் அதிபதியான சனி பகவான் 6ஆம் இடத்தில் உலவுவதால் கல்யாணம் சம்பந்தப்பட்ட திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடைமுறைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. 7ஆம் இடத்தை எந்த கிரகமும் பார்வை செய்யவில்லை. 7ஆம் அதிபதியான சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடங்கிற அந்த ராசிக்கு கடகராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான் உலவுவது மிக விசேஷமான கோச்சாரமாகும். அந்த கோச்சாரத்துக்கு உட்பட்டு திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அடுத்து 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம். ஆயுள் ஸ்தானாதிபதியான சனி பகவான் 6ஆம் இடத்தில் உலவுவது, 8ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் உலவுவது விபரீத ராஜயோகம். மேலும் சனி பகவான் 6ஆம் இடத்தில் உலவுவது தீர்க்க ஆயுளை காட்டுகிறது. ஆயுள் சார்ந்த தோஷம் எதுவும் கிடையாது. அதிகார யோகத்தை அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இது அமைகிறது. 8ஆம் அதிபதியான சனி பகவான் 6ஆம் இடத்தில் உலவி தன்னுடைய 3ஆம் பார்வையின் மூலம் 8ஆம் இடத்தை பார்வை செய்வதால் தற்காலிக அதிகாரம் அல்லது நிரந்தர அதிகாரத்தை இந்த கடகராசினருக்கு இந்த ஏப்ரல் மாதம் வரவழைத்து தரும். அந்த யோகத்தை கண்டிப்பாக அனுபவிப்பீர்கள். அடுத்து 9ஆம் இடம். 9ஆம் இடத்தை பொறுத்தவரை மிகவும் விசேஷமான ஒரு கோச்சாரமாக உலவுகிறது. ஏப்ரல் 11ஆம் தேதி முதல் அங்கு புத பகவான் உலவுகிற நீச்சத்தில் உலவுகிறார். ஏப்ரல் 16ஆம் தேதி முதல்
சுக்கிர பகவான் அந்த இடத்திற்கு சென்று விடுகிறார். ஆக ஏப்ரல் 16ஆம் தேதி முதல் இரண்டு வகையான யோகங்கள், ஏப்ரல் 16ஆம் தேதி முதல் 2 வகையான யோகங்கள் மீன வீட்டில் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் கிடைக்கிறது. ஒன்று சுக்கிரன் மூலம் கிடைக்கக்கூடிய மாளவ யோகம், உச்சம் பெற்ற சுக்கிரன் மூலம் கிடைக்கக்கூடிய மாளவ யோகம், அது ஸ்திரச்சத்து சேர்க்கைகளை உண்டு பண்ணி கொடுக்கும். அடுத்து புதன் மூலம் கிடைக்கக்கூடிய நீச்சப்பங்க ராஜயோகம், நீச்சமடைந்த ஒரு கிரகம் இருக்கின்ற வீட்டில் அந்த வீட்டில் ஏதோ ஒரு கிரகம் உச்சமடைந்தால் அந்த நீச்சமடைந்த கிரகம் தானாகவே நீச்சப்பங்க ராஜயோகம் அடைந்து விடுகின்ற ஒரு புத்துணர்ச்சியான ஒரு விஷயம்தான் அந்த நீச்சப்பங்க ராஜயோகம் என்பது. அந்த உச்ச மாளவயோகமும் நீச்சப்பங்க ராஜயோகம் நடைமுறைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த ஏப்ரல் மாதம் அமைகிறது. அதனால் வராதிருந்த வருமானம் வந்து சேரும். உங்களுக்கு இல்லை என்று போன உங்கள் கையை விட்டு போன ஸ்திர சொத்துக்கள் உங்களுக்கு மீண்டும் வந்து சேரும். அதுதான் நீச்சப்பங்க ராஜயோகம். உங்களுக்கு உரிமையான ஒரு பொருள் உங்களுக்கு இல்லை என்று எழுத்துப்பூர்வமாகவும் சட்டத்திட்டபூர்வமாகவும் உங்களை விட்டு போய்விடும். அப்படி போன ஒரு பொருள் புதுப்பிக்கப்பட்ட அல்லது சிறப்பு சட்டத்திட்டங்களின் மூலம் மீண்டும் உங்களுக்கு வந்து சேரும். அந்த நடைமுறைகளின் மூலம் அந்த வகையான ஒரு யோகமும் இந்த நீச்சப்பங்க ராஜயோகமும் ஸ்திரச்சொத்துக்கள் சார்ந்த வகையில் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய சுய சம்பாத்தியத்தின் மூலமும் வீடுமனை சம்பந்தப்பட்ட ஸ்திர சொத்து சேர்க்கைகளும் வசதி வாய்ப்புகளையும் அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அடுத்து 10ஆம் இடம், தொழில் ஸ்தானத்தில் தொழில் ஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் மிகவும் விசேஷமாக 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் உலவுகிறார். பயிற்சியுடன் கூடிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும், வேலை கிடைப்பதே சில ராசிக்காரர்களுக்கு குதிரை கொம்பாக இருக்கும். ஆனால் உங்களை பொறுத்தவரையும் வேலையும் கிடைக்கும். வேலையை கற்றுக்கொள்வதற்கான பயிற்சி காலம் என்று ஒன்று இருக்கிறதோ அந்த பயிற்சி காலத்தில் சம்பளமும் கிடைக்கும். அந்த இரட்டிப்பு யோகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கடகராசினருக்கு இந்த ஏப்ரல் மாதம் அமைகிறது. தொழில் சார்ந்த முதலீடுகள் மிகவும் சிறப்பாக இருக்கிறது. எதிர்பார்த்த தொழில் சார்ந்த விரிவாக்கங்கள், ஸ்திரத்தன்மைகள் அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. தொழிலில் புதிய முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்கும். ஏப்ரல் 23ஆம் தேதிக்கு பிறகு மற்றவர்கள் சொல்கின்ற ஆலோசனைகளை, தொழில் சார்ந்த ஆலோசனைகளை 1க்கு 2 முறை யோசித்து கொண்டு தான் நீங்கள் அதை செயல்பாட்டில் ஈடுபட வேண்டும். அதில் ஏப்ரல் 23க்கு முன் தொழில் சார்ந்த அனைத்து வகை அனுகூலங்களும் உங்கள் மூலமும் சரி, உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மூலமும் சரி, நட்பு வட்டம், மனைவி சார்ந்த வகையில், தொழில் வட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், தொழில் சார்ந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள், அந்த வகையிலெல்லாம் உங்களுக்கு கூடுதல் தொழில் சார்ந்த அனுகூலங்கள், ஆதாயங்கள் உண்டாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அடுத்து வருமான ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உழுவது மிக விசேஷமான ஒரு கோச்சாரம். வருமானங்கள், எதிர்பாராத வருமானங்கள், கமிஷன் சார்ந்த வருமானங்களெல்லாம் வருவதற்கும், தொழில் சார்ந்த வகையில் விருதுகள், அன்பளிப்புகள், பாராட்டுகள், பரிசுகள் பெறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. தொழில் சார்ந்த அங்கீகாரம் உண்டாவதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. இதற்கு முன் தொழில் சார்ந்த வகையில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்று இயங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் தொழில் சார்ந்த அங்கீகாரங்கள், விருதுகளெல்லாம் வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக ஏப்ரல் மாதம் அமைகிறது. அடுத்து விரயஸ்தானத்தில் ராகு பகவான் வர்க்கோத்தம யோகத்தில் உலவுகிறார். சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் மூலம், அந்நியர்கள் மூலம், புதியவர்கள் மூலம், உங்களுக்கு யாரென்றே தெரியாது, இதுவரையும் பழக்கத்திற்கு வந்திருக்க மாட்டார்கள், அப்படிப்பட்ட ஒரு நபர்களெல்லாம் உங்களுக்கு நபர்கள் மூலம் உங்களுக்கு தொடர்பு உண்டாகி அந்த நபர்கள் மூலமெல்லாம் உங்களுக்கு தொழில் சார்ந்த அனுகூலங்கள் உண்டாவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. வெளியூர், வெளிமாநிலம், வேறு மொழி, வெளிநாடு சார்ந்த நபர்கள் மூலமெல்லாம் தொழில் சார்ந்த அனுகூலங்கள், தொழில் சார்ந்த முதலீடுகள், சுப செலவுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த கடகராசினருக்கு இந்த ஏப்ரல் மாதம் எதிர்பாராத சில நன்மைகளும் நடைமுறைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இந்த ஏப்ரல் மாதத்தில் இந்த கடகராசினர் அம்மன் தெய்வம் சார்ந்த அபிஷேக தரிசனம் மேற்கொண்டால், வழிபாடு செய்து கொண்டால் கூடுதல் நன்மைகளை பெற்று வாழலாம் என்று வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.